Friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்ல, நைகாவோட ஸ்கின் RX ஹையலூரானிக் ஆசிட் மாய்ஸ்சரைசரோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த மாய்ஸ்சரைசர். இது வந்து 12 கிராம் பேக்கு. இது வந்து நைகால எனக்கு ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்தாங்க. நான் வாங்கினது இல்லை இந்த மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து ப்ளூ பேக்கேஜிங்கில் வருது, இன்னொன்று வந்து ஒயிட் பேக்கேஜிங்கில் வருது. ப்ளூ பேக்கேஜிங்கில் வர்றது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு, அதுவே ஒயிட் பேக்கேஜில் வர்றது வந்து ட்ரை அண்ட் நார்மல் ஸ்கின்னுக்கு. நான் வீடியோவில் வச்சுருக்கிறது வந்து ப்ளூ பேக்கேஜ் மாய்ஸ்சரைசர், அதாவது வந்து இது ஆயிலி ஸ்கின்னுக்கான மாய்ஸ்சரைசர். நான் வீடியோவில் வச்சுருக்கிறது வந்து 10 கிராம் பேக்கேஜ். இது வந்து சாம்பிள் பீஸு. இது வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இல்லை. ஆன்லைனில் வந்து 50 கிராம் பேக்கேஜ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அந்த 50 கிராம் பேக்கேஜோட ப்ரைஸ் தான் வந்து 250லேருந்து 300 இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இதில் வந்து ப்ரைஸ் 129 தான் இருக்குன்னு. இது வந்து சேல்ஸ் பேக்கேஜ் கிடையாது, சாம்பிள் பீஸ். இந்த மாய்ஸ்சரைசரோட கீ இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஹையலூரானிக் ஆசிட். அதோட வேலை என்னென்னா ஹைட்ரேஷன், ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறது. ஹைட்ரேஷனாக வேறு ஒன்றும் இல்லைங்க, ஸ்கின்னுக்கு ஈரப்பதத்தை தரது தான் ஹையலூரானிக் ஆசிடோட வேலை. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து மெரைன் ஆல்கே எக்ஸ்ட்ராக்ட். அது வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள ஈரப்பதத்தை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும், அதான் அதோட வேலை. இதில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இது லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேஸில் போட்ட உடனே நல்லா அப்சர்வ் ஆகிடணும்னு சொல்கிறாங்க. இந்த மாய்ஸ்சரைசரில் SPF 15 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஸ்கின்னை சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த மாய்ஸ்சரைசரில் பேரபென், சல்ஃபேட், ஆல்கஹால் அந்த மாதிரி எந்த ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்னென்ன விசிபிள் ரிசல்ட் பார்க்கலான்னா, இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும், அதான் ஈரப்பதத்தை தரும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏஜிங் சைன்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம அடிக்கடி ஹைட்ரேஷன் கொடுத்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு ஏஜிங் சைன்ஸை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரில் அந்த அடிக்கடி ஹைட்ரேஷன் இருக்கிறதுனால நம்ம ஏஜிங் சைன்ஸ் ரெடியூஸ் ஆகுன்றதை வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பலாம். பட் ஆப்வியஸாக இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்க முடியாது. அண்ட் இது டல்னஸ் ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய ரிவ்யூ பார்ப்போம். இது வந்து அவங்க சொன்ன மாதிரி லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஃபேஸில் போட்ட உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அப்சர்வ் ஆகிடுது. ஆனால் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண ஃபீல் இருக்குது. எனக்கு நார்மலாக ஃபேஸில் அப்ளை பண்ண ஃபீல் இருந்தால் எனக்கு பிடிக்காது. மற்றபடி இதில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறது, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கறது, நம்மளுடைய ஸ்கின்னோட ஈரப்பதத்தோட லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் பண்ணுது. ஆனால் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து டல்னஸ் ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபேஸில் போட்ட உடனே வந்து எனக்கு அந்த டல்னஸ், ஃபேஸில் வந்து டல்னஸ் தெரியுது. ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓவராலாக சொல்லணுன்னா இது வந்து செம்ம மாய்ஸ்சரைசர், பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டு ரொம்ப மோசமான மாய்ஸ்சரைசர்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் லெவலில் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இதை விட இன்னும் நல்ல மாய்ஸ்சரைசர் நம்ம தேடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் நான் மறுபடியும் ட்ரை பண்ண மாட்டேன். இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் பிடிச்சி பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி என்னுடைய ரிவ்யூ தப்பாக இருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு மாய்ஸ்சரைசரோட ரிவ்யூவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.